Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 5 Example 5.7 in the video பார்க்கலாம். A line 3x plus 4y plus 10 equal to 0 cuts a chord of length 6 units. So ஒரு line கொடுத்துட்டாங்க 3x plus 4y plus 10 equal to 0 ஒரு chord 6 units இருக்க chord cut பண்ணது on a circle with center of the circle 2,1 ஒரு சர்க்கிள்ல அந்த சர்க்கிளோட சென்டர் 2,1 சொல்லிட்டாங்க. Find the equation of circle in general form. சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் வேணும்னா சென்டர் அண்ட் ரேடியஸ் வேணும். இங்கே சென்டர் கொடுத்துட்டாங்க 2,1 ஆனால் ரேடியஸ் கொடுக்கல. இப்போ கொடுத்துருக்க கொஷின் வச்சுட்டு ஒரு டயக்ராம் வரையலான்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, சென்டர் 2,1 இருக்கு, ஒரு கார்டு 6 யூனிட்ஸ். இப்போ இந்த சென்டர்லேருந்து ஒரு லைன் வந்து ட்ரா ஆகுது. அப்போ இது 90 டிகிரியில் கட் ஆகுதுன்னா மிட் பாயிண்ட் இது 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரேடியஸ், இது எனக்கு வேணும். புக்கில் இதே டயக்ராம் வரைஞ்சிருப்பாங்க. சிஎம் ஏபி, ஏபி வந்து கார்டு. இந்த லைனோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா பைத்தகோரஸ் தியரம் வச்சுட்டு நம்ம பிசி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிசி கண்டுபிடிச்சிட்ட பிறகு ரேடியஸ் இருக்குது, சென்டர் இருக்குது. ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுதான் சம்ம, இப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனில் கிவன் எழுதிருங்க. சென்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,1. கார்டு எவ்வளோ, கார்டு வந்து எவ்வளோ யூனிட்ஸு 6 யூனிட்ஸ். ஸோ கட் பண்ணனால பிஎம் இஸ் ஈக்குவல் டு AM is equal to 3 இல்லையா? 6 பாதியாக பிரிச்சா 3. நம்ம இந்த சைடும் எடுத்துக்கலாம், இந்த சைடும் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்தாலும் ஆன்சர் வரும். சரியா? இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, லைனோட ஈக்குவேஷன். லைன் வந்து 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ சிஎம்மோட வேல்யூ எனக்கு தெரியணும் இல்லையா? சிஎம்மோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம வந்து பிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிஎம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மாடுலஸ் ஆஃப் 3x 4y 10. இதில் பாயிண்ட் வந்து 2,1 சென்டரோடது. அப்போ இது எக்ஸ் இடத்துலையும் இது ஒய் இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 into 2 ப்ளஸ் 4 into y வேல்யூ 1 ப்ளஸ் 10 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 3 2s are 6, 4 1s are 4 ப்ளஸ் 10 divided by root of 3 square 9, 4 square 16, 10 plus 10 modulus of 20 divided by root of 25. அப்போ 20 divided by 25 root எடுத்தா 5, 5 1s are 5 4s are. இப்போ CM ஓட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டயக்ராம் பாருங்க, இது 4. இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். MCB எடுத்துக்கலாம். CM 4, BM 3. இப்போ ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, முதல்ல இது எழுதிக்கலாம். BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BM ஸ்கொயர் ப்ளஸ் CM ஸ்கொயர். BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BM ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர், CM ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர், which is equal to 9 plus 16. BC square is equal to 25. BC is equal to root of 25 is equal to 5. இப்போ BCன்றது ரேடியஸ். இப்போ ரேடியஸ் வந்து 5 யூனிட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? BCன்றது ரேடியஸ், சென்டர்லேருந்து சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் தொட்டுச்சுன்னா அது ரேடியஸ். இப்போ நமக்கு ஒரு சர்க்கிளோட சென்டரும் இருக்குது, ரேடியஸும் இருக்குது. ஜென்ரல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். சென்டர் எவ்வளோ, சென்டரோட பாயிண்ட் 2,1. இப்போ ரேடியஸ் எவ்வளோ 5 யூனிட்ஸ். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் என்னது? x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இது h, இது k, இது ஆரோட வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் 2 into a into b ப்ளஸ் b ஸ்கொயர். ப்ளஸ் தான் இருக்குது, டேரெக்டாக எழுதலாம். y ஸ்கொயர் மைனஸ், இது a மைனஸ் b இல்லையா? y ஸ்கொயர் மைனஸ் 2 into a into b ப்ளஸ் b ஸ்கொயர். 5 5s are 25.
இப்போ x square minus 2 2s are 4x 2 square 4 plus y square minus 2y plus 1 is equal to 25. இப்போ இந்த 25 inside கொண்டு வந்துடலாம். First x square எழுதலாம், அப்புறம் y square எழுதலாம், அப்புறம் minus 4x minus 2y 4 plus 1 5 minus 25 equal to 0 plus 25 inside வந்தா minus 25. Next lineல இன்னும் கொஞ்சம் simplify பண்ணலாம். x square plus y square minus 4x minus 2x minus 20 equal to 0. இதுதான் நம்மளோட required equation of a circle. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு சென்டர் ஒரு ரேடியஸ் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதில் ரேடியஸோ சென்டரோ கொடுக்கலன்னா நம்ம அதை கண்டுபிடிக்கணும். சரி, அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஜென்ரல் இக்குவேஷனில் சால்வ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 5.8 பாருங்கள். A circle of radius 3 units touches both the axes. ஒரு சர்க்கிள் இருக்கு. இப்போ ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். ரெண்டு ஆக்சிஸும் தொடுற மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு சொல்கிறாங்க. அதோட யூனிட் வந்து 3ன்னு சொல்லிடுறாங்க. ரேடியஸ் அப்போ இதுவும் 3 தான் இருக்கும், இதுவும் 3 தான் இருக்கும் இல்லையா? இது எக்ஸ், இது ஒய். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. Find the equations of all possible circles formed in the general form. All possible circlesனா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஆக்சிஸையும் டச் பண்ணுற மாதிரி நம்ம எவ்வளோ சர்க்கிள் வரைய முடியுமோ அத்தனை சர்க்கிளுக்கும் நான் வந்து ஜென்ரல் இக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமா. அண்ட் சேம் யூனிட் 3. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த சைடு +3 இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு, இந்த சைடு -3 வரும். y வந்து +3 தான் வரும். அப்போ பாயிண்ட் கேர்ஃபுல்லாக எழுதணும். இது 3,3 வரும். இந்த சைடு எக்ஸுக்கு மைனஸ், ஒய்க்கு ப்ளஸ். இதோட சென்டர் எப்படி இருக்கும்? -3, -3. இதோட சென்டர் எப்படி இருக்கும்? 3, -3. புரியுதா? ஸோ இதுதான் விஷயம். இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும். சம் சால்வ் பண்ணுறது ஈஸி தான். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து 4 சென்டர் இருக்கும். ஏன்னா 4 பாசிபிள் சர்க்கிள்ஸ் இருக்குது நமக்கு. அப்போ 4 சென்டர்ஸ் இருக்கும். இப்போ C1 என்னன்னா 3,3, C2 என்னன்னா -3,3, C3 வந்து 3, இது வந்து C3ன்னு எடுத்துக்கலாம், இதை C4ன்னு எடுக்கலாம். இப்போ -3, -3, C4 3, -3. இப்போ இது எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த இடத்துலையும் ப்ளஸ் மைனஸ், செகண்ட் இடத்துலையும் ப்ளஸ் மைனஸ். அப்போ நான் ஜென்ரலாக ஒரு சென்டர் எப்படி எடுப்பேன்னா +or-3, +or-3. இப்போ இதில் இந்த 4 காம்பினேஷனும் இதில் வந்துடும் பாருங்க. ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ். இந்த 4 காம்பினேஷனுமே இதில் வந்துடும். ஸோ ஜென்ரல் இக்குவேஷனுமே நம்ம இதை வச்சே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ சென்டர் என்ன எடுத்துக்கிட்டோம், கண்டுபிடிச்சோம். +or-3, +or-3. x minus h whole square plus y minus k whole square is equal to r square. இங்கே சர்க்கிளோட யூனிட் வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ரேடியஸ் வந்து 3ன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது h, இது k இல்லையா? ப்ளஸ் ஆர் மைனஸ்னே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாகவே இருக்கும். a minus b whole square ஃபார்மில் இல்லைங்களா? ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலான்னா x +or-3 whole square, h இருக்க இடத்துல +or- plus y into +or-3 whole square. x +or-3 whole square plus y +or-3 whole square is equal to r இருக்க இடத்துலையும் 3 square. இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே மைனஸ் இருக்கு இல்லை? இப்போ மைனஸ் இன்ட்டு +3 பண்ணால் -3 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு -3 பண்ணால் +3. ஸோ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வருது, அதுதான் நான் சேர்த்து எழுதியிருக்கேன். இல்லைனா நீங்கள் 4 இக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு எழுதுறது கஷ்டமாக இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இது a + b whole square, a² + 2 into a into b இடத்துல +or-3னே எழுதணும். +or-3 whole square plus same y +or-3 whole square இருக்கும். y² plus 2 into y into +or-3 plus +or-3 whole square is equal to 3 square 9. Next line la x² +or-2 3s are 6 into x plus 9. இங்க +or- எழுதல, ஏன்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் தான் மாறிடும் இல்லையா? plus y² +or-2 3s are 6 into y plus 9 inside வந்தா -9 which is equal to 0. இப்போ +9 -9 கேன்சல் ஆகிடும். இப்போ இப்போ x²
y square first எழுதிடலாம். அப்புறம் xy plus or minus 6x plus or minus 6y plus 0. இதான் நம்மளோட general equation. Understand ஆகுதா சம்? அடுத்த question பார்க்கலாம். Next question பாருங்க, example 5.9. Find the center and radius of the circle. Centerரும் radiusம் கண்டுபிடிக்கணும். சர்க்கிள்க்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 3x square plus a plus 1 y square plus 6x minus 9y plus a plus 4 equal to 0. ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணோன்னா, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் எப்போவுமே ஈக்குவலாக வரணும் சர்க்கிளில் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு கண்டிஷன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். 3x square plus a plus 1 into y square plus 6x minus 9y plus a plus 4 equal to 0. இப்போ x coefficient of x square is equal to coefficient of y square. அப்போ 3 is equal to a plus 1. Plus 1 inside வந்தா 3 minus 1 is equal to a. 3 minus 1 2 is equal to a. இப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இதை எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனில் எழுதிக்கலாம். 3x square plus 2 plus 1 y square plus 6 into x minus 9 into y plus 2 plus 4 equal to 0. இப்போ பாருங்க, 3x square plus 2 plus 1 3y square ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. plus 6x minus 9y plus 6 is equal to 0. இப்போ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம் பாருங்க, டிவைடட் பை 3 பண்ணலாம். அப்போ x square plus y square plus 2 into x. 3 2s are 6 minus 3 3s are 9y plus 3 2s are 6 is equal to 0. இப்போ சென்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? மைனஸ் g, மைனஸ் f. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் கம்பேர் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2 into g which is equal to 2. அப்போ g is equal to 2 by 2 கேன்சல் பண்ணால் g is equal to 1. அடுத்தது f. 2f is equal to minus 3. y-ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ f is equal to minus 3 by 2. இதை வந்து எடுத்து எழுதிக்கலாம். சென்டர் minus g, அப்போ minus 1. minus f, minus into minus plus 3 by 2. சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ரேடியஸோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். root of g square plus f square minus c. g ஓட வேல்யூ minus 1, 3 by 2. சென்டரோட வேல்யூ minus 1, 3 by 2. இது g, இது f. c ஓட வேல்யூ லாஸ்ட்ல என்ன இருந்தது? 2. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். root of minus 1 square plus 3 by 2 whole square minus 2. அடுத்த லைனில் 1 square 1 plus 3 square 9 by 4 minus 2. அடுத்த லைன் எப்படி மாறும்னா, கம்ப்ளீட்டாக 4ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். இல்லைனா 1 minus minus 2 முதல்ல பண்ணிட்டும் செய்யலாம். 9 by 4 minus 2 plus 1 வந்து minus 1. இப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணால் root of 9 minus 4 by 4. 9 minus 4 root 5. root 4 வந்து 2ன்னு வெளியே எடுத்துடலாமா? இன்னொரு லைன் எழுத வேண்டாம். இப்போ 9 minus 4ன்றது 5. அதுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கும். root 4 வந்து 2 வெளியே எடுத்துடலாம். யூனிட்ஸ், ரேடியஸ் இல்லையா, யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஸோ நமக்கு ரெண்டு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஒன்று சென்டர், அது minus 1, 3 by 2. இன்னொன்று ரேடியஸ், that is root 5 by 2 units. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.